தேவேந்திரகுல வேளாளர்களின் ராஜ மாதா ஹீரா பெண் அவர்களின் இறப்பு செய்தி கேட்டு மிகவும் வேதனைக்கு உள்ளானோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஈண்டெடுத்த தாய் எளிமையான முறையில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ராஜ மாதா தேவேந்திரகுல வேளாளர்களை உலகமெங்கும் தலைநிமிரச் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவர்களை ஈண்டெடுத்து இந்த சமுதாயத்துக்கு நீயே ஒரு நல்ல மாண்பை பெற்றுத்தர வேண்டும், அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று தன் கருவிலேயே ஊட்டி வளர்த்த எங்கள் ராஜ மாதா ஹீரா பெண் அவர்கள் இரங்கல் செய்தி மிகவும் வேதனைக்குரியது. எங்களுக்காகவே இந்த தாய் வாழ்ந்துள்ளார் என்பதையும் நாங்கள் ரொம்ப வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ராஜமாதா இறப்பு எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அப்பேற்பட்ட தாயை இழந்து வாடும் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்களின் தேசப்பிதா, தேவேந்திரகுல வேளாளரின் மாண்பை காத்தவர், மரபை காத்தவர், இவர்களை தலைநிமிர செய்தவர், உலகறிய செய்தவர். அப்பேற்பட்ட மனிதரின் தாய் எங்கள் குல ராஜ மாதா ஹீரா பெண் அவர்கள் இறப்பு செய்தி தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் அதிர்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் வயது மூப்பு காரணமாக இறந்துள்ளார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவரை சொர்க்கவாசலில் அழைத்துச் செல்ல வேண்டும். எங்கள் இந்திர பகவான் நிச்சயமாக எங்கள் ராஜகுல மாதாவை இந்திரன் காலடியில் இறப்பார வைப்பார். அவர் சொற்கலோகத்திலே நிச்சயமாக வாழ்வார். பாரத பிரதமர் அவருடைய அந்த உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர். தேவேந்திரகுல வேளாளர் தலைவரான இந்திர பகவானே தனது கடவுளாக வணங்கக்கூடியவர் பாரத பிரதமர். எளிமையாக எந்த தாய் வளர்த்திருந்திருந்தாலோ அந்த தாயுடைய எளிமையை மிகவும் அற்புதமாக இன்னைக்கு உடல் தகனம் செய்துள்ளார். எல்லோரும் தன் தாயை தோளில் சுமந்து செல்ல மாட்டார்கள். இறப்பும் போது இறந்த பின்பும் தன் தாயை தன் தோளிலே சுமந்து கொண்டு இன்றைக்கு உடல் தகனம் செய்துள்ளார். ஒரு பாரத பிரதமருடைய தாயார் இறப்பு உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என் தாயார் என்னை எளிமையாக